வெறும் காம நேரத்திலேயே அவ்வளவா எந்த ஒரு காய்கறியும் சேர்க்காம வீட்டில் இருக்கிற பல்லாரி தக்காளி வச்சு சப்பாத்திக்கு குருமா ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு முதல்ல ஒரு முழு தேங்காயில் பாதி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 5-6 முந்திரி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு பட்டை, 2 கிராம்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் பல்லாரியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டா தண்ணி விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி உப்பு இருக்கா நல்லா செக் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போல மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா குருமா சூப்பரா ரெடி. நான் சொல்ற மாதிரி இந்த குவான்டிட்டியில நீங்க குருமா செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 2ல இருந்து 3 பேர் வரைக்குமே நல்லா தாராளமா சாப்பிடலாம். நல்லா கொத்தமல்லி ஆட் பண்ண மறந்துட்டேன். நீங்க பண்றப்ப மிஸ் பண்ணிடாதீங்க.